ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ரொம்பவே அருமையான டாப்பிக்கு அதுதான் இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஐ நோ இட்ஸ் பீன் அ லாங் டேஸ். ஒரு லாஸ்ட் வீடியோக்கு அப்புறமா அடுத்த வீடியோ போடுறதுங்கிறது ஏன்னா நிறைய பேசணும், நல்ல விஷயங்களை பற்றி பேசணும், நிறைய எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு அவேர்னஸை பற்றி பேசணும். எனக்கு தெரிஞ்சதை டிஸ்கஸ் பண்ணி அதை ஷேர் பண்ணிக்கணும். ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ, பட் ஐ வாண்ட் டு டூ சம்திங். அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க, அண்டு அப்சல்யூட்லி கெட்ட விஷயமா இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இதை சொல்கிறேனே தவிர இதுதான் ரியல் அண்ட் இதுதான் இதோட கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்ல. அண்ட் அனதர் ஒன் திங் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி தான் அஜித்குமார் கொல்லப்பட்ட கேஸு. யாரால் அப்படின்னா, நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகள்னால அஜித்குமார் கொல்லப்பட்ட அந்த கேஸ் தான் ரொம்பவே பரபரப்பாக ரொம்பனா அதை எல்லா மீடியாஸுமே எல்லாம் கிட்டத்தட்ட சின்ன பசங்கள்லேருந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் வச்சு யூஸ் பண்ண தொடங்கின பசங்கள்லேருந்து எல்லாருமே அந்த வீடியோவை எடுத்து போட தொடங்கி எல்லார் மூலமாக அது பரபரப்பாச்சு. நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, அது ஆல் ஓவர் த இந்தியா அதை கேஸாக பேசினாங்க. பல கண்ட்ரீஸில் அதை 1 day 2 days நியூஸாக அதை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. தேட்ஸ் இட், அவ்வளோதான். இதை கிளியராக ஒரு ஓவர் வியூவாக சொல்லணும்னா, ஒரு பையனை ஒரு சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிட்டு அவனை போலீஸ் கஸ்டடியில் கூட, அதாவது எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலை. அந்த மாதிரி தான் அதோடைய ஒரு ரியாலிட்டி. எஃப்ஐஆரும் பதிவு பண்ணாமல் அவனை போலீஸ் கஸ்டடின்னு சொல்ல முடியாது தான். அவனை எங்கே வச்சு அடித்து கொண்டாங்க அப்படின்னா, பொது வழியில், அதாவது ஒரு கோயிலோட, ஒரு இந்து கோயிலோடைய பின்புறத்தில் தான் வச்சு அதை பண்ணாங்க. அதுவே முதல்ல ஒரு சட்ட ரீதியாக குற்றம், அது மத ரீதியாகவும் எந்த ரீதியாகவும் இருக்கட்டும், அது ரொம்பவே குற்றம். நம்ம டாபிக் இன்றைக்கி அந்த ஒரு அரசியல் ரீதியாகவோ இல்லை இது ஒரு பொலிட்டிக்கல் வியூலையோ போகுமானா இல்லை. இது எப்படி இல்லை எஜுகேஷனோட ரிலேட் ஆகுது. ஏன் நம்ம இந்த எஜுகேஷனால் இதை மாற்ற முடியாது? எஜுகேஷனில் எதை பண்ணனால இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு இன்றைக்கி பதறிட்டோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், என்ன இது எஜுகேஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, இருக்குது. இன்றைக்கி லண்டன், இன்றைக்கி அமெரிக்கா, இன்றைக்கி நெதர்லாந்து, இன்றைக்கி சுவிட்சர்லாந்து, இங்கே எல்லாத்துக்குமே ஒருத்தங்களை குத்தி கொண்டுட்டாங்க, இல்லை ஒரு தமிழ் ஆட்களை அடிச்சிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு மூலையில் உள்ள ஒருத்தங்களை அடிச்சிட்டாங்கன்னா நம்ம நியூஸஸ் எல்லாமே பரபரப்பாக அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் சென்னையில் நீங்கள் ஒரு சராசரியாக எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 70-80 பேர் கொல்லப்படுறாங்க ஏதோ ஒரு விதத்தில். ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட கேட்டிங்கன்னா, ஆக்சிடென்ட் நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, ஆக்சிடென்ட் அவாய்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா ஆக்சிடெண்ட்டாக ஒரு விஷயம் எதிர்பாராத விதமாக நடக்கலாம், ஆனால் அந்த விஷயத்தை திரும்பவும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நடக்கிற விஷயம் திரும்பவே நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு பேர் கொலை தான். அதை ஒரு கண்டுக்காத நிலைமை. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பெருசாக யார் கட்சிகள் அப்படின்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, இதில் யார் எந்த கட்சியாலும் இருந்துட்டு போங்க, அதில் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த கட்சிக்கு மேலே. அவங்க சைட்லேருந்து பேசும்போது அவங்க ஒரு நல்ல விஷயத்த பேசுவாங்க, அண்ட் ஒரு கெட்ட விஷயத்த பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு முறையில் அந்த கட்சிகள் பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஏதோ ஒன்று. பட் மோர் ஓவர் நம்ம எஜுகேட்டட் அப்படிங்கும்போது, ஏன் எஜுகேட்டட் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம காலேஜுக்கு போனவங்க தான், இல்லை ஸ்கூலுக்கு போனவங்க தான் எஜுகேட் கிடையாது. யார் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இருக்கட்டும், இல்லை தாத்தா பாட்டிகிட்டேருந்து படித்த கதைகள் மூலமாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடங்கள் மூலமாக இருக்கலாம், ஏதோ ஒரு முறையில் எல்லாருமே எஜுகேட்டட். அப்போ எதனால் இந்த லாக்அப் டெத்து, எதனால் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ச்சியான ஒரு விஷயங்கள் நடந்து? ஏன்னா நான் எதையும் டீப்பாவோ ஹிஸ்டாரிக்கல் விதமாகவோ நான் பேசலை. எல்லாமே காமனாக யார் வேணாலும் யோசிக்கலாம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் வேணாலும் யோசிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்லேருந்து நாளைக்கு ஒருத்தங்களை சந்தேகத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எதிர்பார்ட்டியில் உள்ளவங்களுக்கு ஆளுங்கட்சி பலம் இருக்குது, அவங்களுக்கு நிறைய காசு இருக்குன்னா கூட்டிகிட்டு போனவங்களை இன்றைக்கி திரும்ப உயிரோட வருவாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த வாரம், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசின மீடியாக்கள் இன்றைக்கி எதுவுமே அதை பற்றி பேசலை. அதுக்கான அதாவது அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களா, இல்லை அவங்கள கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் செஞ்சாங்களா, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களான்னா இது வரைக்கும் கிடையாது. ஏன்னா எப்போ ஒரு தீர்ப்பு நீட்டிக்கப்படுதோ அப்போ அதோடைய வீரியம் குறைஞ்சிரும். அதான் அதோடைய ஒரு உண்மைத்தன்மை. ஸோ இது எதனாலனா, நம்ம கட்சிகள் அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறதுனால தானே தவிர வேறு எந்த ஒரு காரணத்தினாலையும் கிடையாது. இன்றைக்கி படித்தவங்க, இன்ஜினியரிங்கு, டிகிரிஸ் முடித்தவங்க, பட்டதாரிங்க, அப்புறமா நம்மளுடைய லா முடித்தவங்க, இவங்க எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறோம். ஸோ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் உலக நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரிலையுமே இப்படி கிடையாது. தப்பு செஞ்சவனுக்கு இன்றைக்கி அவனுடைய பக்கம் நிற்கிறவங்க எந்த நாட்டிலையுமே கிடையாது. எந்த நாட்டிலையுமே யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம்,
ஆனால் யார் என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து கேள்வி கேட்குற மக்களாக தான் இருக்கிறாங்க. பட் ஒன்லி இன் தமிழ்நாடு, ஒன்லி இன் இந்தியா, we are not asking any questions towards the politician who they are giving trouble to the people always you know. இது வந்து நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு கண்டினியூஸான விஷயம். இதை யாரும் கண்டுக்காதது. நம்ம வந்து எஜுகேட்டட் அப்படி தான். நமக்கு ஓகே, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 1+1 = 2, 2+2 = 4. ஸோ இந்த வேல்யூ போட்டால் தான் இது வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதே போல் தான் இந்த மாதிரி ஒரு எஜுகேட்டட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கேசஸ் நடந்தால் இது வந்து திரும்பவும் நடக்கும். அப்போ இது நடைபெறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லாருமே குரல் கொடுக்கணும். இன்றைக்கி டிஎம்கே இன்றைக்கி ஸோ நீங்கள் திங்க் பண்ணலாம், ஜஸ்ட்டு நீங்கள் என்ன ஒரு வீடியோ போட்காஸ்ட் பேசுகிறீங்க, இதில் என்ன ஆகிடப்போகுதுன்னு. ஸோ நான் இதை ஒரு போட்காஸ்ட்டாவோ இல்லை யார் தப்பு பண்ணாங்கன்னு பேசலை. யார் வேணாலும் ஆட்சியில் இருங்க, யார் வேணாலும் என்னவும் செய்யுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வெளி மாநிலங்களில் உள்ளவங்க நம்ம நாடு ஆட்சி செஞ்சுட்ருக்கிறாங்க, வெளி இதில் உள்ளவங்க சம்மந்தம் இல்லாதவங்க வந்து நம்மளை தமிழ்நாடை வந்து ஆண்டுட்டுருக்குறாங்க. இதெல்லாம் நடக்கிற ஒரு தமிழ்நாடு தான். ஸோ அதை பற்றி நான் பேச வரல. என்ன அப்படின்னா அவங்க செஞ்ச தப்பை நம்ம கேட்கணும். இன்றைக்கி அம்மா அப்பா கூட நம்மளை வந்து க்ரோ பண்ணுறாங்க, அவங்க நம்மளை வளர்த்தெடுக்கிறாங்க. ஸோ நம்ம பண்ண சின்ன சின்ன தப்புகளை வந்து அவங்க வந்து தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுவாங்க. ஸோ சொல்லி காட்டுறது மட்டும் இல்லை, சுட்டி காட்டி அதுக்கான தண்டனை ஒன்று சின்னதோ பெருசோ அது ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கான தண்டனையை கொடுக்குறாங்களா, நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண நினைப்போம். ஸோ இதனால் நம்ம இதை பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ஒருடைய தியரி, ஒரு லைஃபோட பாடம். ஸோ அந்த அளவில் இந்த கேஸில் நம்ம பார்க்கும்போது நாம் வந்து ஏன் இதை கேள்வி கேட்கக்கூடாது? எதனால் நம்ம திரும்பவும் அந்த கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்? இன்றைக்கி ஒருத்தன் வந்து இறந்துருக்கிறான், எந்த ஒரு பயமும் இல்லை. அதான் உண்மையிலே இந்த அரசியல் கட்சிகளுக்கு உண்மையை சொல்லப்போனால் எந்த ஒரு பயமும் இல்லை. இன்றைக்கி பயப்படணும், டிஎம்கே பயப்படணும். ஏன்னா பயப்படவே இல்லை. ஒருத்தன் இறந்துருக்கிறான், அவன் ஒரு டிஎம்கேவுடைய ஒரு அத்தியாகமும் என்ன அப்படின்னா மதத்தை வச்சு வந்து அவங்க கட்சியை வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் நடந்ததை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஹிந்து மதத்தில் உள்ளவன், அவன் ஒரு ஹிந்து கடவுளை வழிபடக்கூடவன், இந்து அறநிலை துறையில் வந்து அதனுடைய கீழே வந்து வேலை பார்க்குறவன். அந்த வேலைக்கு போவான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அந்த வேலை எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இதை நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிறீங்க, இல்லை ஏன் இது சிந்திக்கப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம தலைமுறைக்கு இது நடக்கும். ஸோ இதை பற்றி எதுவுமே கண்டுக்காத ஒரு அரசாங்கம். ஏன் அப்படி இன்றைக்கி ஒரு மற்ற ஊரில் வந்து இன்றைக்கி மற்ற ஊர்களில் வந்து ஒரு கொலை நடக்குது. மற்ற ஊர்கள்னால் இந்தியாவில் எந்த ஊரையும் சொல்ல முடியாது, அதான் உண்மை. ஸோ மற்ற கண்ட்ரியில் வந்து நடக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட தெரியும். இன்றைக்கி பிரிட்டனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கொலைகார நாடுகளாக நினைக்கிற பல கண்ட்ரீஸாக இருக்கட்டும். ஸோ எந்த கண்ட்ரியில் எது நடந்தாலுமே அதனுடைய தலைவர்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகி அதற்கான சொல்யூஷன் வந்து ரைட் ஆர் ராங். அதே மாதிரி தான் 1+1 = 2. 1+2 போட்டால் அதில் வந்து வேல்யூ 2 வராது, 3 தான் வரும். ஸோ இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து அதில் இன்வால்வ் ஆகி அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. ஆனால் ஒன்லி இன் தமிழ்நாடு we are not asking any question towards the people and the politician also not doing anything towards the people to resolve the matter. இது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே காரணம், இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னென்னா எஜுகேஷன், குவாலிட்டியான எஜுகேஷன். நீங்கள் குவாலிட்டியான எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நடந்த அஜித்குமாரோட விஷயம் வந்து எல்லாருக்குமே நடக்கலாம், யாருக்கு வேணாலும் தமிழ்நாட்டில் நடக்கலாம், என்றைக்கு வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் ஏதோ ஒரு விதத்தில் நடக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க, தப்பு பண்ணால் அதை கேட்கணும், அவ்வளோதான். அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிக் கொடுக்காதீங்க, தப்பு பண்ணால் அதை கேட்கணும், அதை சொல்லிக் கொடுங்க. அவங்க படிக்கிறத வந்து குவாலிட்டியாக படிக்கணும். ஸோ இவன் கட்சிகள் தப்பு பண்ணால் அந்த தப்பை கேட்கணும். இன்றைக்கி வீட்லேயே இருக்கட்டும், அப்பா அம்மா தயவு செஞ்சு அந்த நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீங்களோ அந்த கட்சிகளுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்டாலினோட சட்டையை போய் பிடிச்சி கேட்கணும்னு சொல்லலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களுடைய சமூகத்தில், அதாவது உங்களுடைய அந்த கம்யூனிட்டி, அதாவது உங்கள் கட்சி கம்யூனிட்டி இருக்குல்ல, அந்த கட்சி கம்யூனிட்டி, அந்த ஊரை சார்ந்த தொகுதியாக இருக்கட்டும், இல்லை மாவட்டமாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க. இந்த மாதிரி நடக்குது இல்லைப்பா, இது மாதிரி நாளைக்கு உன் வீட்டு பிள்ளைக்கு இல்லை என் வீட்டு பிள்ளைக்கு நடந்தால் நீ என்ன பண்ணுவேன்? இந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவங்களுக்கு வந்து மேலிடத்தில் போகும். ஸோ இவங்களே ஆட்சி செய்யட்டும், அது பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி டிஎம்கே ஸ்டாலின், அப்புறமா அவர் நடிக்க வந்த உதயநிதி, இவங்க எல்லாரும் ஆட்சி செய்கிறதுல தப்பே கிடையாது. ஆட்சி செய்கிறதுங்கிறதும் ஒரு வேலை தாங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் வருது. அது இன்றைக்கி ஒரு லீடருக்கு கீழே 10 பேர் இருந்தாச்சுன்னா அது எல்லாருக்குமே பெருமை தான். நாட் ஜஸ்ட் ஸ்டாலின், even you also, if some people follow you are really grateful, you know. நீங்கள் வந்து அதுக்கு வேண்டி ஏதாவது செய்ய ஆரம்பிப்பீங்க, அந்த 10 பேருக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த 10 பேர் கொண்ட குரூப்பை வந்து நீங்கள் வெளியே சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல நேம். அது ஒரு மனித இயல்பு, அதான் ஒரு காமன் திங். ஸோ ஆனால் வந்து உங்களை 10 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கிறதுக்காக அவங்களுக்கு நீங்கள் தப்பு செய்யும்போது அவங்க கேட்காம இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த தப்பையே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நாளைக்கு அந்த 10 பேரும் உங்களை ஃபாலோ பண்ணுற 10 பேரும் உங்களை கூட வந்து அந்த
அந்த என்ன சொல்கிறது, அந்த நீங்கள் மிதிக்கிற முள்ளுக்கு மேலே தான் அவங்களுடைய கால்களும் மிதிப்படும். அதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம இந்த கேஸை பார்க்கும்போது இது வந்து எல்லாரும் நினைக்கலாம் தனி மனிதன் மாறணும், தனி மனிதன் நாங்கள் நடந்த விஷயங்கள் பற்றியாக இருக்கலாம், எல்லாமே சிந்திக்கலாம். பட் நாட் ஜஸ்ட் தனி மனிதன், இங்கே வந்து அந்த அரசாங்கம் அதனுடைய கட்டுப்பாடுகள் அதனுடைய சட்டங்கள் இது எல்லாமே மாற்றப்படணும். ஏன்னா இன்றைக்கி பேசின யூடியூப் சேனல் நாளைக்கு பேச மாட்டாங்க. இந்த மதன் கௌரி பையன்லாம் 4 நாள் பேசுவான், அதுக்கப்புறம் அதை பற்றி அதாவது ஒரு செய்தியை பற்றி போடுறாங்கல்ல, அவன்லாம் டிஎம்கேயோட வந்து ரொம்ப க்ளோஸ், டிஎம்கேயாக இருக்கட்டும் ஏடிஎம். ஸோ கட்சி சார்ந்து நான் பேசலாம். பட்டு ஏன்னா தப்பு செஞ்சவங்களை நீங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு தோணும், ஓகே நம்மளை மக்கள் எதிர்க்கிறாங்க, ஸோ ஆட்சிக்கு வர்றதுக்காகவாது நல்லது செய்யணும். ஸோ அந்த ஒரு ஈவன் அந்த ஒரு சிம்பிள் திங்காவது அவங்களுக்கு இருக்கணும். ஆட்சிக்கு வர்றதுக்காகவாது நான் வந்து ஒரு சில நல்ல காரியங்கள், நாட் ஜஸ்ட் எல்லாமே பண்ண வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி ஏன் அப்படி இது ஒரு உணவு சங்கிலி மாதிரி, இது ஒரு அரசியல் சங்கிலி. இன்றைக்கி தப்பு செஞ்ச அந்த போலீஸ்காரனை தண்டிச்சா அந்த போலீஸ்காரன் நாளைக்கு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். அந்த போலீஸ்காரன் அவனுக்கு கீழே உள்ளவங்களை தண்டிச்சா அவங்க வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஓட்டுகளை எடுக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான், இந்த ஸ்டாலின் அவங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்கள பிடிக்கிறான். இந்த மக்கள் இருக்கிறாங்களே, மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு முன்னாடி போவாங்க. ஏன்னா மக்கள் அவன் என்றைக்குமே அடிமையாக தான் வச்சுருக்கிறான். ஸோ இதான் ஒரு அதாவது மன்னராட்சி நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். மன்னராட்சியை வந்து ஒழிக்கணும், எல்லாத்தையுமே தட்டி தள்ளிடணும், எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்துடணும்னு. ஏங்க தமிழ்நாட்டில் உங்கள் முன்னாடி மன்னராட்சி நடந்துகிட்ருக்கு, யார் கேட்குறீங்க? யாருக்காச்சும் ரியலைஸ் ஆகுதா? கிடையாது. நம்ம எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், கேள்வி கேளுங்க, ஓட்டை மாற்றி போடுங்க, யாரோ ஒருத்தனுக்கு போடுங்க, உங்களுக்கு பிடிச்சவனுக்கு போடுங்க. ஆனால் ஒரு தப்பு பண்ணால் அவனுக்கு திரும்ப போடாதீங்க. ஏங்க நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளை தப்பு செய்து உங்கள் பிள்ளை கொலை செய்து வந்தாலும் ஒரு 1-2 பேரண்ட்களை தவிர வேறு எல்லாரும் அந்த தப்பை வந்து சுட்டி காட்டுவாங்க, நீ தப்பு செய்யாத அப்படின்னு. அது போல தான் ஒரு ஸ்டேட்டை நடத்துகிறவன் வந்து ஒரு பேரண்ட் மாதிரி. அவன் வந்து ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லித்தருமோ தப்பாக சொல்லித்தரான், இல்லை அவனோட ஆட்சி சரியில்லைன்னா அவனை மாற்றி கொடுங்க, ஓட்டை மாற்றி போடுங்க. அவன் பயந்து நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணட்டும், அவனுக்காவது ஒரு சான்ஸ் கொடுங்க. அவன் நல்லதை பண்ணுறதுக்கு அவனுக்கு நீங்கள் தான் சான்ஸ் கொடுக்கணும். இட் இஸ் அ ரியாலிட்டி, ஹீ நீட் டு ரியலைஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து மேக் ஹிம் டு ரியலைஸ். அவன் வந்து அதை ரியலைஸ் பண்ணணும். அதே மாதிரி எஜுகேஷனில் குவாலிட்டி, அவன் வந்து கை வச்ச விஷயமே எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் இன்றைக்கி குவாலிட்டியாக இருந்திருந்தா இன்றைக்கி ஒரு தலைவர் இல்லை ஒரு பையன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நம்மளுடைய லைஃப்பை ஓட்டுறதே பயந்து ஓட்டுற அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை நம்மளை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறான். அதை சுற்றி நீங்கள் ஓடிட்டு இருக்கிறோம், நானும் நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதில் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இது மாறணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஓட்டை மாற்றி போடுங்க. ஓட்டு மீன்ஸ் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க. அவன்கிட்ட நீ பண்ணுற தப்பு உன் எம்எல்ஏட்ட சொல்லுங்கள், இல்லை நீ பண்ணுற தப்பு, அவனை 10 பேரை கூப்பிட்டு நீ வந்து பண்ணுறது தப்புடா, நீ இதை மாற்று, இது இல்லைனா இன்றைக்கி நீ செலக்ட் ஆக மாட்ட. அவனுடைய ப்ரெஷர் மேலே போட்டோம், அந்த விஷயத்துக்காக அவன் தப்புன்னு அவனை தண்டிக்கட்டும். இன்றைக்கி எல்லா மீடியாவும் நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த உலகத்துலேயாவது இப்படி இருக்குதா? ஆக்சுவலாக உலகத்துலன்னு சொல்கிறேன், எந்த நாட்டிலேயாவது இப்படி இருக்கிறா? கிடையாது. நெவர் எவர் இருக்கவும் செய்யாது. அப்படி இருந்ததும் கிடையாது. எல்லா மீடியாவும் இன்றைக்கி ஆளுங்கட்சியோட கீழே இருக்குது. எல்லா மீடியாவும் எந்த மீடியாவிலையாவது ஒரு கண்டினியூஷன் நியூஸ் வருதா? கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஒரு எபிசோடோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், நல்ல விஷயத்தை பேசுவோம். அண்ட் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாட் ஜஸ்ட் எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான ஒரு போட்காஸ்ட்டு எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எதனால் இந்த மாதிரி ஒரு டீவியேஷன்ஸ் அண்டு ஒரு டைவர்சிஃபையான ஒரு நம்மளுடைய இந்த கண்ட்ரியில் ஏன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குங்கிறத நம்ம அருமையாக பேசுவோம். ஸோ see you in the next video. Bye bye.